சாண்டி அண்ணா பர்சனலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்டடான ஒரு ஆள்? சாண்டி அண்ணா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எப்படி மணிச்சந்திரா மணிச்சந்திரா கூட நான் ஆக்சுவலாக சாண்டி அண்ணா எப்படி தெரியும்னா மணிச்சந்திரா மூலியமாக தான் எனக்கு தெரியும். அப்போத்துலேருந்தே எனக்கு தெரியும். மணி எப்போ ஜோடி அப்போத்துலேருந்தே எனக்கு தெரியும். அவர் அப்போத்துலேருந்தே எனக்கு கைட் பண்ணுவார், பயங்கரமாக கைட் பண்ணுவார். அப்புறம் டான்சிங் சூப்பர் ஸ்டார் ஆமாம், அந்த ஷோவில் அவரும் ஜட்ஜாக இருந்தார். ஆமாம். அப்போ நான் டைட்டில் வின்னர் அதில். அந்த ஷோவில் எனக்கு அப்போத்துலேருந்தே. ஸோ அவர் உங்கள்கிட்ட பர்சனலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது பயங்கரமாக நிறைய டிப்ஸஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா? இல்லை, அவர் ஒரே ஒரு உன்னோட ஸ்ட்ரென்த் எங்கே தான் எப்போவுமே கேட்பார். நான் என்னோட ஸ்ட்ரென்த் இன்னும் இந்த இதில் காட்டவே இல்லை. நான் லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் பண்ணேன், அந்த ஆதிராக்கு அந்த காளி ஆக்ட் பண்ணேன். ஆமாம் ஆமாம், அது ஆல்மோஸ்ட் என்னோட டச்சு. பட் ஆனால் அவர் ஒரே ஒரு நீ வாடா உன்னோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது ஏன் பண்ண மாட்டேற, நீ அதை பண்ணு அப்படிதான். பட் ஆனால் லாஸ்ட் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வாட்டி தான் சூர்யா வந்து சொல்லியிருப்பாரு, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கடா, உன்னோட ஜேர்னல் எல்லாமே இறங்கி வேற ஒன்று பண்ண, நீ ஹாப்பி அப்படின்னாரு. பட் அவர் ஓகே தான், இதுவும் உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லி தான். ஓகே.